சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்களின் சேவையை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பின்னாடி வாங்க பிரதர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம் என்ன? பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மாநகரங்கள்ல பயன்பாட்டிற்காக 12 கோடி ரூபாய் செலவில் 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்களின் சேவைகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்கள் நிறைய இடத்துல நடக்குது. அவர்களுக்கு இந்த வாகனத்தில் யார் இருப்பாங்கன்னா பெண் போலீஸ் தான் இருப்பாங்க. இதுல வாகனம் ஓட்டி கூட பாத்தீங்கன்னா ஒரு உமன் போலீஸ் தான் இருக்காங்க. அதே போல உடன் அமர்ந்து செல்பவர்கள் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அளவிலான ஒரு பெண் உதவியாளர் உள்ளதா சொல்லுவாங்க. எனவே பெண்கள் தைரியமாக தங்களுடைய குற்றங்களுக்கு புகார் அளிக்கலாம். அதே போல பெண்களை விசாரிக்கும் போது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இவர்கள் சென்னை, தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட பெருநகர மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ரோந்து பகுதிகளில் ஈடுபடுவார்கள். சிட்டிகளில் நடைபெறக்கூடிய இந்த குறிப்பாக பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா அந்த டோல் ஃப்ரீ நம்பர் 1091 என்று சொல்லக்கூடிய அந்த நம்பருக்கு அழைக்கலாம். இது பிரத்யேகமா ஏன்னா 100 என்பது பாத்தீங்கன்னா அனைத்து காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு புகார் அளிக்கக்கூடிய குற்ற நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் பெண்கள் குழந்தைகளுக்கு என தனியாக ஒரு கண்ட்ரோல் ரூம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு அழைப்பவர்கள் இந்த எண்ணுக்கு அழைக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.